அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை, கைலை முதல் கதிர்காமம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற புண்ணிய திருநாடாம் பாரத மணித்திருநாட்டை வணங்கி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியாகவே நான் இதை கருதுகிறேன். ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு சுருக்கமான வரலாற்றை உணர்வு பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். அவர் இங்கே எங்கள் மேடையிலே பேசுவது என்பது முதல் முறை. இதுபோல அவர் இந்தியா முழுக்க சென்று திருவனந்தபுரத்திலே, கேரள தலைநகரிலே, ஏனென்றால் முதலாக சிங்களவன் விரட்டி அடித்தது மலையாளிகளைத்தான். கேரளத்திலே அன்றைக்கு மிக பிரபலமாக இருந்த AK கோபாலன் அவர்கள் தன்னுடைய இடதுசாரி இயக்க தொடர்புகளை பயன்படுத்தி கொழும்பிலே இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் அணுகி அங்கே டீக்கடை வைத்திருந்த மலையாளிகளை விரட்டக்கூடாது, அங்கே தொழில் செய்து கொண்டிருந்த மலையாளிகளை விரட்டக்கூடாது, மலையாளி பாய்காட் என்று சொல்லி சிங்களவன் அங்கே இயக்கம் நடத்திய பொழுது அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு AK கோபாலன் சென்றார். ஆனால் AK கோபாலனை விரட்டி அடித்ததோடு மட்டுமல்ல, சிங்கள வெறியர்கள் மலையாளிகளைத்தான் முதலாக கொழும்பிலே இருந்து வெளியேற்றினார்கள். இந்த வரலாற்றை அவர் திருவனந்தபுரத்திலே சொல்ல வேண்டும், ஹைதராபாத்திலே சொல்ல வேண்டும். மாமன்னன் சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தை அமைத்தானே, மும்பையிலே சென்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகும் ஈழத்திலே சிந்துவது இந்து ரத்தம், விடுதலை புலிகள் என் குழந்தைகள் என்று பேசிய பால் தாக்கரே இருந்த பூமியிலே நீங்கள் சொல்ல வேண்டும். சங்கிலி மன்னனை போர்ச்சுகீசியர்கள் சுற்றி வளைத்த பொழுது சத்ரபதி சிவாஜியுடைய வம்சத்தர் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். நாயக்க மன்னர்கள் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த தஞ்சையிலே இருந்து 6000 படை வீரர்கள் சங்கிலி மன்னனை காப்பாற்றுவதற்காக சென்றார்கள். அந்த சங்கிலி மன்னன் யாழ்குடாவிலே கடைசியாக அந்த மண்ணை ஆண்ட தமிழ் மன்னன் போர்த்துகீசியரால் சிறைபிடிக்கப்பட்டு சங்கிலி மன்னனுடைய ஆட்சி காலத்திலே மதம் மாறி சென்று விட்டான் தமிழன் என்கின்ற காரணத்திற்காக மதம் மாறிய 400 பேரை வெட்டி கொண்ட சங்கிலி மன்னன். போர்த்துகீசியர்கள் அவனை சிறைப்பிடித்தார்கள், கோவாவிலே கொண்டு போய் கொடூரமாக கொலை செய்தார்கள். சங்கிலி மன்னனின் சமாதி கோவாவிலே இருக்கிறது, தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இலங்கையிலே தமிழீழம் என்பது சத்தியமானது, அமைந்திருந்தது. அது நம்முடைய பூமி, பூர்வீக பூமி, புண்ணிய பூமி. அது நம்முடைய பூர்வீக பூமி என்பதை மூதறிஞர் ராஜாஜி பதிவு செய்திருக்கிறார். காசி ஆனந்தன் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜியை போல இந்த பிரச்சனையை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. ஆகவேதான் உண்ணாநோன்பை முடித்து வைப்பதற்கு இது ஒரு செய்தி, வரலாற்று செய்தி. இது பதிவு செய்யப்பட வேண்டும். எங்கே பதிவு செய்யப்பட வேண்டும்? டெல்லியிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அவன் டெல்லியில் இருக்கிறவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு. எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பல முயற்சியை செய்து விட்டோம். எங்கள் தலைவர்களிடம் கொண்டு போய் சேனல் 4 காட்சிகளை அவரவர் மொழிகளிலே மொழிபெயர்த்து நாங்கள் காட்டினோம். அசோக் சிங்காலிடம் நான் பல முறை இது சம்பந்தமான ஆவணங்களை கொடுத்திருக்கிறேன். LK அத்வானி அவர்களிடம் கொடுத்திருக்கிறேன். சமீபத்திலே கூட பிரிட்டிஷ் தமிழ் போரத்தை சார்ந்தவர்கள் என்னை அணுகிய பொழுது அவர்களை அழைத்துக் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்திலே, வருண் காந்தியினுடைய அலுவலகத்திலே, அனந்தகுமாருடைய அலுவலகத்திலே, அனைத்து அலுவலகங்களிலும் சென்று அவர்களை நேரடியாக சந்தித்தோம். இந்த விவரங்களை எல்லாம் கொடுத்தோம். ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம். நீங்கள் எங்களை திமுக காரர்களாக பார்க்காதீர்கள், ஒட்டுமொத்த தமிழகமும் நாத்திகம் என்று நீங்கள் கருதிவிடாதீர்கள். கொண்டு போய் இவற்றையெல்லாம் கொடுத்தோம். மிகச் சரியாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள். ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட நாங்கள் எப்படி வேலை செய்கிறோமோ அதே போல சிங்களவனாகிய குறிப்பாக மஹிந்த ராஜபக்சே
எல்லா இடங்களிலும் உளவாளிகளை அனுப்புகிறான். பிஜேபி ஆபீஸ்லயே ஏஜென்ட் இருக்கான். பிஜேபி ஆபீஸ்லயே தனியா ஆபீஸ் கொடுத்து வச்சிருக்கான். பிஜேபி எங்க ஆபீஸ்ல நம்பர் 11 அக்பர் ரோட்ல பிஜேபி ஆபீஸ்க்குள்ள வெளியுறவுத்துறை செயலாளரா யார் இருக்கா? ராஜபக்சேவோட ஏஜென்ட் இருக்கா. அவன் அங்க போய் ஒன்றுபட்ட இலங்கை என்ன ஒன்றுபட்ட இலங்கை? ஒரு நாட்டிலே சென்று நாங்கள் பிரிவினையா கேட்கின்றோம் அல்லது ஒரு நாட்டை உடைக்க வேண்டும் என்றா சொல்லுகிறோம்? 1947 அகண்ட பாரதம் ஒன்றுபட்ட இந்தியா சாத்தியமில்லை என்று சொல்லி முகமது அலி ஜின்னா சொன்னார், ஒரு நாடு 2 தேசிய இனம் ஒன்றுபட்டு வாழ முடியாது. இஸ்லாமியர்கள் திசை நோக்கி தொழுகிறார்கள், இந்துக்கள் உருவ வழிபாடு செய்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பசுவை சாப்பிடுகிறார்கள், இந்துக்கள் பசுவை வணங்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் இரவிலே சந்திரனை வணங்குகிறார்கள், இந்துக்கள் அதிகாலை உதய சூரியனை வணங்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் அக்கா தங்கை என்று முறையுள்ள அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் அத்தை மகன் மாமன் மகனை திருமணம் செய்து கொள்கிறார்கள். என்னெல்லாம் இந்துக்கள் பண்றானோ அதுக்கு எதிர்ப்பா பண்றான். ஆகவே 2 பேரும் ஒன்றுபட்டு வாழ முடியாது. எங்கள் இஸ்லாம் தனி, பாகிஸ்தான் வேண்டும் என்று ஒன்றுபட்ட இந்தியாவை உடைத்தானே. ஒரு நாட்டுக்குள் நாங்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று சொல்லி பாகிஸ்தான் வாங்கிக் கொண்டு சென்றான். அது ஒன்றுபட்ட பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். அந்த ஒன்றுபட்ட பாகிஸ்தானுக்குள்ளே வங்கதேச மக்களுடைய மொழி, வங்கதேச மக்களின் கலாச்சாரம், வங்கதேச மக்களுடைய பண்பாடு நசுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. வங்கதேச மக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஒன்றுபட்ட பாகிஸ்தானுக்குள்ளே வங்கதேச மக்கள் என்றால் முஸ்லீம்கள், அவ்வளவுதான். வங்கதேச முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்பதற்காக இந்தியா ஒன்றுபட்ட பாகிஸ்தான் அண்டை நாடு, உள் விவகாரங்களிலே தலையிட மாட்டோம் என்று காத்துக் கொண்டிருந்ததா? வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததா? இந்திரா காந்தி வேடிக்கை பார்த்தாரா? பாரதிய ஜனதா கட்சி அடல் பிகாரி வாஜ்பாய் வேடிக்கை பார்த்தாரா? என்ன செய்தார் இந்திரா காந்தி? பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தார், பாகிஸ்தானை தோற்கடித்தார். ஏறத்தாழ 90,000 பாகிஸ்தானிய வீரர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து கோவை சிறையில் எல்லாம் வைத்தார்களே. வங்கதேசத்தை வாங்கிக் கொடுக்கவில்லையா? முக்தி வாகினியை ஆதரிக்கவில்லையா? முஜிபுர் ரஹ்மானை ஆதரிக்கவில்லையா? திமுக காரர்கள் மேடைதோறும் போட்டுக் கொள்வார்கள். கருணாநிதி தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான், அவருக்கு பல பட்டம். முத்தமிழறிஞர், தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான் ஒரு பட்டம் வேற. இந்த தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான் கருணாநிதி சிதம்பரம் வந்து சந்தித்து போன உடனே சொல்லுகிறார், டெசோ மாநாடு போடுறேன்னு சொன்னாரு. ஐயா காசி ஆனந்தன் சொல்வது போல யார் ஆதரித்தாலும், தனி ஈழத்தை யார் ஆதரித்தாலும் நாம் ஆதரிக்க வேண்டியதுதான், வரவேற்க வேண்டியதுதான். டெசோ மாநாடு போடுகிறேன் என்று சொன்ன உடனேயே காங்கிரஸ்காரன் வந்து கருணாநிதியை சந்திக்கிறார். அதுவும் சிதம்பரம் சந்திக்கிறாரு. நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய கருணாநிதி, இந்திரா காந்திக்கு எதிராக மதுரையிலே கருப்பு கொடி காட்டிய கருணாநிதி, இந்திரா காந்தியவே தாக்கி கொலை செய்ய முயன்ற கருணாநிதி, சிதம்பரம் வந்து பார்த்தவன பயந்துட்டு டெசோ மாநாடு நடக்கும், ஆனா தமிழீழ தீர்மானம் நிறைவேறாது. அப்புறம் எதுக்கு டெசோ? ஏண்டா இவன் மிரட்டி நீ பயந்துக்கிறியா? சிதம்பரம் மிரட்டி நீ பயந்துக்கிறியா? கருணாநிதி அவர்களை ஜெயலலிதாவோடு ஒப்பிடுகிற பொழுது 1000 மடங்கு ஜெயலலிதா மேல. ஆதரிக்கிற போது உறுதியா ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிற போது உறுதியா எதிர்த்தாங்க. புலிகளுக்கு எதிராக இருந்தார்கள். முருகன்ஜி சொன்ன மாதிரி எனக்கு அதுல சிறு பங்குண்டு. ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை சந்தித்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவரும் விலங்கி சென்று அதுக்கப்புறம் அந்த அம்மாவை சந்திக்கிறதுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுல எங்க ஒரு மூலையில எங்களுக்கும் ஒரு பங்குண்டு. அவர் சென்று அந்த சீடிக்களை எல்லாம் கொடுத்து விவரங்களை சொன்ன பிறகுதான் ஜெயலலிதா அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார், என்னுடைய ஆட்சி வந்தால் தனித்தமிழீழம் ஒன்றே தீர்வு, தமிழீழத்தை அமைப்பேன். வந்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அரசியல் என்னவோ இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்பது எப்படி சாத்தியம்? ஒன்றுபட்ட பாகிஸ்தானுக்குள் வங்கதேசம் சாத்தியமா? ஒன்றுபட்ட